கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மன, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மன, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மன. இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் இதுவரை விசுவாசத்தோட சொல்லும், இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தான். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தான். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வா. எபினேசர் அவர், எபினேசர் அவர்தான். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மன, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தானே. இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வா. எபினேசர் அவர்தான், எபினேசர் அவர்தான். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல். எபினேசர் அவர்தான். அப்படி வலதுகை உயர்த்தி சொல்லுமா, இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வி. எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தான். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வி. எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தானே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனியோ நடத்தி செல்வி. எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தானே, எபினேசர் நீர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. நம்ம தெய்வம் காக்கிற தெய்வம். ஆமென். காக்கிற தெய்வம். எதிலிருந்து தேவன்
காக்க விரும்புகிறார். யாரை தேவன் காக்க விரும்புகிறன்றது ரொம்ப முக்கியம். காக்கிற தெய்வன்றதுனால எல்லாவரையும் கர்த்தர் காப்பாரா, எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் காப்பாரான்னு சொல்ல முடியும். எதிலிருந்து கர்த்தர் காப்பார்? நமக்கு 91 சங்கீதம் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சங்கீதம். 91வது சங்கீதம் இல்லையா? பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் தீங்கு உன்னை, அப்போ நமக்கு தீங்கு அணுகாமல், தீங்கு கிட்ட நெருங்காமல் நம்மளை காக்கிற தெய்வம். தீங்கு நம்மளை கிட்ட நெருங்காமல் என்ன செய்கிற தெய்வம்? காக்கிற தெய்வம். தீங்கு நம்மளை நெருங்காமல் காக்கிற தெய்வம். அப்போ அந்த தீங்கு நெருங்காமல் அந்த சங்கீதம் 91 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்போ தீங்கு நம்மளை என்ன செய்யக்கூடாது? அணுகக்கூடாது. அணுகுனா பக்கம் வந்துடக்கூடாது, நம்மளை தொட்டு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பாத்திரக்கூடாதுன்றதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். கர்த்தர் கவனமாக இருக்கிறார். தீங்கு நமக்கு எப்படி வராமல் இருக்குன்னா, அந்த முதல் வசனம் 2வது வசனம் பார்க்குறோம். தங்குவான். அப்போ அவரோட சிறகின் கீழே நம்ம என்ன செய்கிறோம்? அவரை சட்டையின் கீழே நம்ம வந்திருக்கோம் இல்லையா? உன்னதமான அவர் தமது சிறகுகளாலே உன்னை என்ன செய்வார்? மூடுவார். இப்போ அந்த ஒரு இடத்துல அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடும். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எப்படி அணுகாதுன்னா, நம்மை அணுகாது, அவரை அணுகினாலும் நமக்கு என்ன ஆகிடுது? நம்ம அணுகாது. இப்போ அந்த ரெக்கையில் சட்டையின் கீழே மூடுவார் இல்லையா? இப்போ எது அணுக வரும்? அந்த தீங்கு அணுக வரும். அந்த அணுக வரும்போது எதை அணுகும்னா, அவருடைய சட்டையை அணுகும். ஆனால் யார் அணுகாது? அந்த சட்டைக்குள்ளே இருக்கிற நம்ம எது அணுகாது. அது சொன்னால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால வெளியிலுக்கு என்ன செய்யும்? இந்த மேல் பகுதிக்கு பாதிப்பு இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன கிடையாது? பாதிப்பு இல்லை. இப்போ வெளியிருந்து ஒரு கல் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கல் எங்கே விடும்? சொவத்துக்கு மேலே விழுமே தவிர சொவத்துக்கு உள்ளே இருக்கிற நம்ம மேலே என்ன செய்யாது? இப்போ சட்டையின் மறைவுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? தீங்கு அணுகாதுன்னா யாரை அணுகாது? நம்மை அணுகாதே தவிர அந்த சட்டைக்கு என்ன வரும்? அணுக வரும். அது சட்டை பார்த்துக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு எனக்கே பாதிப்பு வந்தாலும் உனக்கு என்ன வரக்கூடாது? தேவனுடைய நோக்கம்னா எனக்கே பாதிப்பு வந்தாலும் உனக்கு என்ன வரக்கூடாது? பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னா சட்டையில் மறைச்சிருக்கிறேன். அந்த பக்கத்துக்கு தீங்கு என்ன செய்யும்? உன்னை அணுக வரும். உன்னை அணுகிறதுக்கு என்ன செய்யும்? வரும். அது அணுகும்போது அது உன்னை தாக்க வரும். அந்த தாக்க வரும்போது அது எதை தாக்கம் போகும்? சட்டையை தாக்கம். சட்டையை தாக்கும் போது சட்டைக்கு பாதிப்பு இருக்கே தவிர எதுக்கு பாதிப்பு இல்லை? சட்டைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? பாதிப்பு இல்லை. அப்போ தேவனுடைய நோக்கம் என்னென்னா, நான் பாதிக்கப்பட்ட கூட பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? அதான் சிலுவையினுடைய பாடு. அதுதான் சிலுவையில் இயேசுத்தவங்க எதுக்கு? நம்மளை நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. நான் ஏழ்மையானாலும் பரவாயில்ல, நீ என்ன ஆகிடக்கூடாது? தரித்திரன் ஆகிடக்கூடாது. நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் என்ன ஆனார்? தரித்திரரானார் இல்லையா? அப்போ நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படும். அதுதான் தேவனுடைய பெரிய நோக்கம். அப்போ அவரே பாதிப்புறானோன்னு நம்மளை பாதிக்காம அளவுக்கு காக்கணும்னா இதை யாருக்கு தேவன் காக்க விரும்புகிறார்? அதான் முக்கியம். இது தேவன் எல்லாருக்கும் தேவன் காக்க விரும்புகிறார். நானே பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த தீங்கு உன்னை அணுக வரும்போது நீ எங்கே இருக்கிற? சட்டைக்கு உள்ளே இருக்கிற அந்த சிறகுக்கு உள்ளே இருக்கும்போது என்ன செய்யும்? அது சிறகை தாக்கம். சிறகு தாக்கப்படுதா நடத்துக்கட்டும் இல்லையா? ஆனால் எதை தாக்க வருது? உன்னை தாக்க வரும்போது என் சிறகை தாக்குது. அந்த சிறகை தாக்கும்போது சில சிறகு என்ன செய்து? தாக்கப்படுது. சில வேளை சிறகு தாக்கப்பட்டுச்சு இல்லையா? உடம்பெல்லாம் பிக்கப்பட்டுச்சு, எல்லாமே பாதிக்கப்பட்டது, சிறகு பாதிக்கப்பட்டது. ஆனால் சிறகுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது? பாதிப்பு இல்லை. நானே பாதிக்கப்பட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் உலகம் என்ன? நீ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பாதிக்கப்படக்கூடாது. அதான் உலகம். ஆனால் உன்னதம் என்ன? நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ பாதிக்கப்படக்கூடாது. அதான் உலகத்துக்கும் உன்னதத்துக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? உலகத்துக்கு உன்னதுக்கு என்ன வித்தியாசம்? நீ பாதிக்கப்பட்டாலும் நான் பாதிக்கப்படக்கூடாது என்பது உலகம். ஆனால் உன்னதம் என்ன? நானே பாதிக்கப்பட்டாலும் நீ பாதிக்கப்படக்கூடாது என்பது உன்னதம். அதான் உன்னதத்துக்கும் உலகத்துக்குள்ள வித்தியாசம். அதான் தேவனுக்கும் மற்றவைகளுக்குள்ள வித்தியாசம். அப்போ இவ்வளோ பெரிய பாதுகாப்பு, என்னையே பாதிப்பு ஆனாலும் சரி, நான் ஒன்றும் என்ன செய்ய விட மாட்டேன், பாதிப்படைய விடமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் கர்த்தர் பாதுகாக்கணும்னா
அப்போ யாரை தேவன் பாதுகாக்க விரும்புகிறார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? அந்த உன்னதமான அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம யாராக இருக்கணும்னா, காத்து கொள்ளுகிறவர்களை அவர் காத்து கொள்ள விரும்புகிறார். பாதுகாப்பு எப்படி? பாதுகாப்பு நானே பாதிக்கப்பட்டாலும் நீ பாதிக்கப்படக்கூடாது, நானே பாதிக்கப்பட்டு என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம் இல்லையா? இப்போ ஆதியாகமம் 3 பாஸ்தா கூட நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் யோசேப்பை பற்றி சொல்லப்படுது, நீ சர்ப்பத்தின் தலையை நசுக்கவா என்றார், உன் குதிங்கால்களும் நசுக்கப்படணுது. அப்போ சர்ப்பத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது, அவருக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது இல்லையா? ஆதியாகமம் 3 அவர் நீ ஸ்திரீயின் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவாய், அப்புறம் உன் குதிகாலை நசுக்குவா இல்லையா? அவர் உன் தலையை நசுக்குவா. அப்போ சர்ப்பத்துக்கும் ஒரு சேதம் இருக்குது, நசுக்கிறவருக்கும் ஒரு சேதம் இருக்குது இல்லையா? நசுக்கிறவருக்கும் சேதம் இருக்குது, நசுக்கப்படுகிறவர்களுக்கு என்ன இருக்குது? ஒரு சேதம் இருக்குது இல்லையா? அது என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் சேதப்பட்டேன், ஆனால் ஸ்திரீக்கு சேதமே தவிர ஸ்திரீனுடைய பிள்ளை, இதனால் ஸ்திரீக்கு என்ன கிடையாது? நசுக்கிறவனுக்கு சேதமே தவிர ஸ்திரீக்கு என்ன கிடையாது? புரியல ஒன்று உங்களுக்கு? அது இயேசுவை பற்றி சொல்கிற ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறாரு? நீ ஸ்திரீயின் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவாய், அவன் குதிகாலை நசுக்குவான் இல்லையா? வசனம் என்ன பண்ணுது? என்ன சொல்லுது? நசுக்குவார். அப்போது சர்ப்பத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு பாதிப்பு இருக்குது, நசுக்கிறவருக்கும் பாதிப்பு இருக்கு இல்லையா? இது யாரை பற்றி சொல்கிறது? இயேசுவை பற்றி சொல்கிறது. இது இயேசுவை பற்றி சொன்ன தீர்க்கதரிசன வசனம். அப்போ இயேசுவுக்கும் பாதிப்பு இருக்குது, சர்ப்ப சாத்தானுக்கும் பாதிப்பு இருக்குது. ஆனால் எதுக்கு பாதிப்புனா சபைக்கு பாதிப்பு இல்லை. சர்பத்துக்கும் பாதிப்பு இருக்குது, சர்பத்தை நசுக்கிற இயேசுவுக்கும் பாதிப்பு இருக்குது. ஆனால் எதுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை? சபைக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. ஸ்திரீயின் வித்துக்கு என்ன கிடையாது? பாதிப்பு கிடையாது. அப்படின்னா தேவன் என்ன விரும்புகிறார்? நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. அந்த பாதிப்பு என்ன செய்யக்கூடாது? உன்னை தொற்றக்கூடாது. அப்போ இந்த அளவுக்கு நானே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும், ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நினைப்பார்னா, இதை தேவன் இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை, இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார்னா, காத்து கொள்ளுகிறவர்களுக்குத்தான் அவர் காக்க முடியுமே தவிர காத்து கொள்ளாத ஒரு நபரை அவர் காத்து கொள்ள விரும்பவில்லை. காக்கும் தெய்வம் இல்லையா? காக்கும் தெய்வம். உன்னை தூக்கமாய்க்கணும் இல்லை தானே? காக்கும் தெய்வம். இப்போ யாரை காக்க எதை காக்க விரும்புகிறாரு? மற்றவனுக்கு வருகிற அந்த ஒரு பாதிப்பு நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதை விட என்ன சொல்கிறாரு? எந்த தீங்கும் நினைப்பிடக்கூடாது, அணுகிடக்கூடாது, கிட்ட வந்துடக்கூடாது. எந்த ஒரு தீங்கினாலும் நீ பாதிக்கப்பட்டுடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த தீங்கு உன்னை பாதிப்புக்கே வராதுன்னு இல்லை, அது பாதிக்க வரும். உன்னை நான் மறைச்சிருக்கிறதுனால அந்த பாதிப்பு எனக்கு உண்டு. ஸோ நானே பாதிக்கப்பட்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. நானே பாதிக்கப்பட்டாலும் நீ பாதிக்கப்படக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் யாருக்கு தர விரும்புகிறார்? நானே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? நீ பாதிக்கப்படக்கூடாது. அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் யாரை பாதுகாக்க விரும்புகிறார்னா, காத்து கொள்ளுகிறவர்கள் தான் கர்த்தர் காத்து கொள்ள விரும்புகிறார். காத்து கொள்ளுகிறவர்களை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? காத்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் இன்னைக்கு என்னை காத்து கொள்ளணும்னு சொன்னால், நான் காத்து கொள்ளுகிற நபராக இருந்தால் என்னை கர்த்தர் காத்து கொள்ளுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி காத்து கொள்ளுவார்? அவரே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த பாதிப்பு நம்ம மேலே வராத அளவுக்கு நம்மளை கர்த்தர் காக்க விரும்புகிறார். அவரே பாதிக்கப்பட்டாலும் நானே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு என்ன வரக்கூடாது? அதில் ஒரு பாதிப்பு கூட உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அப்படின்னு நினச்சி காக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை காக்க விரும்புகிறார். இதை யாருக்கு செய்ய விரும்புகிறார்னா, காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் காத்து கொள்ள விரும்புகிறார். ஆமாம். அப்போ எதை காத்துக்கொள்ளணும்? அவர் வார்த்தையை காத்து கொள்ளுகிற நபர்களுக்குத்தான் அவர் காக்க விரும்புகிறார். இல்லைனா அவரை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் காக்க விரும்புகிறார் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அவரை காக்க விரும்புகிறவர்கள் இல்லை, அவரை யார் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? காத்துக்கொள்ள விரும்புகிறாரே தவிர அவரை காத்துக்கொள்ளாத ஒரு நபரை, எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, அவர்களை கர்த்தர் காக்க விரும்பலை. பெரிய பெரிய ஆட்களையும் கூட கர்த்தரனுக்கு காக்கணும்னா, அவர் நம்மளை காக்கணும்னா நம்ம முதல்ல அவரை காத்துக்கணும்.
அவரை நாம் காத்துக்கிட்டா அவர் நம்மளை காப்பார். நாம் அவரை காக்காத பட்சத்தில் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? காக்க மாட்டார். அவரை எப்படி காக்கிறது? அவர் என்னை விட்டு போகாமல் நீ காத்துக்கோ, உன்னை விட்டு அவர் போகாமல் என்ன பண்ணு, நீ காத்துக்கோ. காத்துக்கணக்கா அவருக்கு பாதிப்பு நம்ம காக்கிறது இல்லை. காத்துக்கொள்றது அர்த்தம் அவருக்கு பாதிப்பு வராமல் நம்ம காக்க முடியாது. நம்மளை அவருக்கு அதை சொல்லலை. நீங்கள் என்ன காத்துக்கணும்னு அர்த்தம்? எனக்கு பாதிப்பு வராமல் நீ காத்துக்கோ, உன்னை பாதிப்பு வராமல் என்ன செய்கிறேன் நான் காத்துக்கோ அப்படி சொல்லவும் இல்லையா? இப்போ நம்ம யாருன்னா சொல்லவும் இல்லையா? ஒரு 5 மணிக்கு எழுப்புனா ஒரு 4:45 நீ எழுப்பிடு அப்படின்னு சொல்லவில்ல. அந்த மாதிரி நீ என்ன காத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை காத்துக்கிறேன் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? உன்னை விட்டு நான் போகாமல் நீ என்ன காத்துக்கிட்டீன்னா உனக்கு தீங்கு வராமல் நான் காத்துக்கிறேன். உன்னை விட்டு நான் போகாமல் நீ என்ன பண்ணு, என்ன காத்துக்கிட்டீன்னா உனக்கு தீங்கு வராமல் நான் காத்துக்கிறேன். பட் நீ என்ன காத்துக்காமல் விட்டுட்டேன்னா உனக்கு தீங்கு வராமல் என்ன செய்ய முடியாது, என்ன காக்க முடியாது. நீ யாரை வேணா இருந்துக்கோ, நீ எவ்வளோ பெரிய நபரை வேணா இருந்துக்கோ இல்லையா? இன்னும் எவ்வளோ பெரிய நபரை வேணா இருந்துக்கோ. பட் நீ என்ன காத்துக்காத பட்சத்தில் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், காத்துக்க மாட்டேன். அதான் டீலிங் இன்னைக்கு. நீ என்ன காத்துக்கிட்டா நான் உன்னை காத்துக்கிறேன், நீ என்ன காத்துக்கிட்டா நான் உன்னை காத்துக்கிறேன். சரியா? அப்போ 2 பேருமே காத்துக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? உனக்கு தீங்கு வராமல் நான் காத்துக்கிறேன், என்னை வெளியே போகாமல் நீ காத்துக்கோ, என்னை வெளியே போகாமல் உன்னை விட்டு நான் போகாமல் நீ காத்துக்கோ, உனக்கு தீங்கு வராமல் நான் காத்துக்கிறேன். பட் என்னை வெளியே விட்டுட்டு நீ தீங்கு வராது பாதுகாதுன்னா என்னால் முடியாது, நான் பார்க்க மாட்டேன். அப்படி நீ யார் வேணா இருந்துக்கோ, நீ எப்படிப்பட்ட நபரை வேணா இருந்துக்கோ இல்லையா? அதான் ஞானி சொல்கிறார். சாலமோன் நீதிமொழியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நீதிமொழி 4:20 பார்த்தீங்கன்னா, நீதிமொழி 4:20 பார்த்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எவைகள்? என் வார்த்தையும் என் வசனமும் உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாது. அதை உன் எங்க காத்துக்கணும்? இருதயத்துக்குள்ள வச்சு காத்துக்கோ. நீ காத்துக்கிட்டேன்னா நான் உன்னை காத்துக்குவேன். நீ என்ன காத்துக்கொள்ளாத பட்சத்தில், இன்னைக்கு வசனத்தை காத்துக்கொள்ளாம எனக்கு அவரை காத்துனா அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார் இல்லையா? யோவான் 1:1 என்ன? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ எதை காத்துக்க சொல்கிறாரு? என் வார்த்தையை நீ காத்துக்கிட்டா, இல்லை நான் உனக்கு சொல்கிற வார்த்தையை நீ காத்துக்கோ. இந்த முழு பைபிளையும் நீ காத்துக்காத, நான் உனக்கு சொல்கிறேன் பார்த்தியா, நான் உனக்கு சொல்கிற வார்த்தையை நீ காத்துக்கிட்டேன்னா உனக்கு தீங்கு வராமல் நான் காத்துக்கிறேன். பட் என் வார்த்தையை நீ காத்துக்காத பட்சத்தில் உனக்கு தீங்கு வராமல் நான் என்ன செய்ய மாட்டேன், காக்க மாட்டேன், காக்க மாட்டேன். ஐயா நான் பெரிய ஆளை கூட என்ன செய்ய மாட்டேன், நான் காக்க மாட்டேன் என்பது தான் வேதம். அப்போ தேவன் நம்மளை காக்கணும்னா நாம் யாராக இருக்கணும்? அவரை காத்துக்கிறவராக இருக்கணும். அவரை நாம் காத்துக்கிட்டா அவர் நம்மளை காப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பட் அவர் என்ன எதை காத்துக்கணும்? அவருடைய வார்த்தையை காத்தணும். வார்த்தை என்ன வார்த்தை? எழுதப்பட்ட வார்த்தை இருக்குது, சொல்லப்படுகிற வார்த்தை இருக்குது. வார்த்தைக்கு 2 அர்த்தம், ஒன்று லோகோஸ், இன்னொன்று ரேமா. வார்த்தைக்குன்னா வார்த்தைகளுக்கு 2, ஒன்று லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. இது ஃபுல்லாக பைபிள் இருக்கு இல்லையா? இந்த பைபிளுக்கு பேர் லோகோஸ். இப்போ உனக்கு பிரசங்கம் பண்ணுற பார்த்தியா, இதுக்கு பேர் ரேமா. லோகோஸை காத்துக்க முடியாது, ஆனால் எதை காத்துக்கணும்? ரேமாவை நீ காத்துக்கோ. லோகோஸ்னா எது? லோகோஸ்னா எது? எழுதப்பட்ட வார்த்தை தான் என்னது? லோகோஸ் இல்லையா? இந்த பைபிள், முழு பைபிளுக்கு என்ன பேர்? லோகோஸ்னு பேர், எழுதப்பட்ட வார்த்தை. பட் இதிலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பார்த்தியா, அதுக்கு பேர் ரேமா. நீ லோகோஸை காக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் எதை காத்துக்கோ? ரேமாவை காத்துக்கோ. உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நீ அதான் ரேமா. உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நீ என்ன பண்ணு, நீ காத்துக்கோ. பட் உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை என்னைக்கு நீ காத்துக்காம விடுறையோ அன்னைக்கு நான் உன்னை காத்துக்க முடியாது. நான் உன்னை காத்துக்க முடியாது. உன்னையும் காக்க முடியாது, உன் குடும்பத்தையும் காக்க முடியாது, உன் பிள்ளைகளையும் காக்க முடியாது, யாரையுமே என்ன செய்ய முடியாது, நான் காத்துக்க முடியாது. பட் என்ன நீ காத்துக்கிட்டேன்னா உன்னை நான் என்ன செய்கிறேன்? உன்னை நான் காத்துக்கிறேன், உன்னை நான் காத்துக்கிறேன். அப்போ தேவனை காத்துக்கலாம், அந்த வார்த்தையை நம்ம காத்துக்கலாம். நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் காத்துக்கலைன்னா கத்தமலை காக்க மாட்டாரா? நான் சொல்கிறேன், லோகோஸை காக்க வேண்டாம், ஆனால் எதை காத்துக்கோ? ரேமாவை காத்துக்கோ. ரேமாவை காத்துக்கோ. லோகோஸை காக்கலாம் பரவாயில்ல, ஏன்னா எல்லா வார்த்தையும் பார்க்கலாம் பரவாயில்ல, மெமரி பவர் இல்லை, ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் எதை காத்துக்கோ?
ரேமாவை காத்துக்கோ. உனக்குன்னு பர்சனலாக சொல்லப்படுகிற, உனக்காக சொல்லப்படுகிற, நமக்காக சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் காத்துக்கிட்டோம்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மளை காத்துக்க விரும்புகிறார். பட் ரேமாவை நீ காத்துக்காம விட்டுட்டோன்னா கர்த்தர் நம்மளை காக்க மாட்டார். நம்மளை என்ன செய்ய மாட்டார்? காக்க மாட்டார். நமக்கு ஆதாமுடைய காரியம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச காரியம் இல்லையா? அப்போ ரேமாவை காக்கலாம் கர்த்தர் காக்க மாட்டார்னா நிச்சயமாக காக்க மாட்டார். எவ்வளோ பெரிய தீங்கு வந்தாலும் பார்த்துட்டு சைலண்டாக இருப்பதை தவிர அந்த தீங்குலேருந்து நம்மளை விடுவிக்கவும் மாட்டார், அந்த தீங்கு அணுகாமல் தடுக்கவும் மாட்டார். எவ்வளோ பெரிய தீங்கு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய என்ன சொல்ல ஈடுகட்ட முடியாத இழப்புகள் வந்தாலும் சரி, பட் அந்த இழப்புகள் உனக்கு வராமல் கர்த்தர் தடுக்க மாட்டார், கர்த்தர் காக்க மாட்டார். அதிலேருந்து மீட்கவும் மாட்டார், அதிலேருந்து காக்கவும் மாட்டார். மீட்கணும் என காக்கணும்னாக்க இன்னைக்கு ஒன்று செய், இன்னைக்கு ஒன்று செய், இன்னைக்கு ஒன்று செய். என்ன செய்? ரேமாவை காத்துக்கோ. அதான் இன்னைக்கு என்ன காத்துக்கோ? நான் உனக்கு சொல்கிற வார்த்தை எழுதப்பட்டது லோக்கோஸ், சொல்லப்படுகிறது ரேமா. நீ லோக்கோஸை காத்துக்காத, ரேமாவை காத்துக்கோ. பட் உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நீ காத்துக்காத பட்சத்தில் பட் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? காக்க மாட்டேன். இப்போ ஆதாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை இல்லையா? இந்த பழத்தை என்ன செய்ய வேண்டாம், நீ சாப்பிட வேணான்னு சொன்னது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் என்ன பண்ணு, நீ சாப்பிடலாம், எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், ஆனால் இதை மட்டும் என்ன செய்ய வேண்டாம், நீ புசிக்க வேணான்னு அவர் என்ன செய்கிறாரு? 14:15 பார்த்தீங்கன்னா 2:14-15 ஆதியாகமம் 2:14-15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அது ஏன் புசிக்க வேண்டான்றதை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தி பேசியிருக்கோம். ஏன்னா அந்த பழம் யாருக்கு வச்சு, இந்த கனி யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கனி யாருக்கு கொடுக்க வச்சுருக்கிறாரு, யாருக்கு இதை ஏன் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பரதீசில் உள்ள ஜீவ விருட்சகத்தின் கனியை உனக்கு தருவேன் அப்படின்ட்டு ஒரு செய்தி உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். சரியா? ஏற்கனவே பேசியிருக்கோம். என்ன செய்தி? இந்த ஜீவ ஏன் இதை சாப்பிட வேணான்னு சொல்கிறாருன்னா சாப்பிடவே கூடாது. இங்கே சொல்கிற அர்த்தம் வேறு. ஆனால் இந்த இது யாருக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா ஜெயம் கொடுக்கு, ஜெயம் பெறுகிறவனுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதனால் என்ன செய்யக்கூடாது? நீ இதை தொடாது, இன்னொருத்தனுக்கு அதை நீ தொடக்கூடாது. நீ ஜெயிச்சு வந்தேன்னா உனக்கு தரணும். வெளிப்படுத்துகிற 3ஆம் அதிகாரத்தை மையமாக வச்சு உங்களுக்கு அது செய்தி பேசியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து ஜெயங்கொள்கிறவனை தான் என்ன கொடுப்பேன்? பரதேசில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு பேசியிருக்கோம். ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு பேசியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் அதையும் பேசியிருக்கோம். சரி பாரு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? இதை என்ன செய்ய வேண்டாம், இதை செய்யாத அப்படின்ட்டாரு. இதை செய்யன்னு சொல்லிட்டார். இதை செய்யாத, இதை செய்யனிட்டார் இல்லையா? இது ஆதாமுக்கு சொல்லப்பட்ட ரேமா. இது யாருக்கு சொல்லப்பட்டது? இது ஆதாமுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ரேமா இல்லையா? இது யாருக்கு மட்டும் சொல்லப்பட்ட ரேமா? ஆதாமுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ரேமாவை தவிர இது லோக்கோஸ் கிடையாது. எது? எல்லா கனியும் நீ புசிக்கலாம், இந்த நன்மைத்தும் அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது லோக்கோஸ் இல்லை, அது ரேமா. யாருக்கு ரேமா? ஆதாமுக்கு ரேமாவை தவிர மற்ற யாருக்கு கிடையாது. இந்த வார்த்தை, அந்த சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு? ஆதாமுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆதாமுக்கு. அப்போ ஆதாம் மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தையான தான் ஏவாள் அந்த படியை புசிக்கும் போது என்ன செய்யலை? அவளுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன் இல்லை? இது யாருக்கு சொல்லப்பட்டது இல்லை? இது ஏவாளுக்கு சொல்லப்பட்டது இல்லை. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? அப்படின்னா யாருக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுதோ அந்த வார்த்தையை நீ காத்துக்கிற வரைக்கும் உன்னை கர்த்தர் காத்துக்குவார். அந்த வார்த்தையை நீ காக்காம அவங்க செய்கிறாங்களே, அவன் என்ன பழத்தை கொடுத்தான், எப்படி கொடுத்தான் பாரு, நான் சாப்பிட்டேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போய்டுவேன் தானே சொன்னீங்க, ஆனால் அந்த பழத்தை என்ன செஞ்சேன்? நான் இப்போ சாப்பிட்டேன் தானே, நான் எப்படி தான் இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் நல்லா இருக்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டோம்? நன்மைத்தையும் அறியத்தக்க கனியை நீ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? நீ புசிக்கணும்னு சொன்னாரா, நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? நீ புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா, நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? நீன்னு சொல்கிறார தவிர நீங்கன்னு சொல்லலை. அப்போ இது யாருக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை? ஆதாமுக்கு மட்டும் சொல்லப்பட்டு. அதான் நான் சொல்கிறேன், லோக்கோஸை நீ காத்துக்கலாம் பரவாயில்ல, ரேமாவை நீ காத்துக்கோ. பட் ரேமாவை நீ என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு கத்த ஒன்றை விட்டுருவார்.
ரேமாவை நீ விட்டுட்டனா கர்த்தர் நம்மளை விட்டுருவார். நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நமக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, பர்சனலாக நம்மை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம காத்துக்காம அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா கர்த்தர் நம்மளை விட்டுருவார். ஆனால் அந்த வார்த்தைக்கு மேலே கவனமாக இருந்து எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதை நான் கரெக்டாக என்ன செய்யணும், நான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நீதிமொழியில் வாசிக்கும் போது 4:20 வாசிக்கும் போது அந்த காத்துக்கோன்ற வார்த்தைக்கு 2 சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை என்ன செய். அப்போ முதல்ல என்ன செய்யணும், நான் காத்துக்கணும்னா முதல்ல கவனிக்கணும். கவனித்தா தான் நான் என்ன செய்ய முடியாது, உள்ளே கொண்டு போக முடியும். அடுத்து சொல்கிறாரு, என் வசனங்களுக்கு. இதை 2ஐயும் செய்கிறவன் தான் காத்துக்கிறதுக்கு அடையாளம். ஒன்று கவனமாக கேட்கலனாலும் நான் காத்துக்க முடியாது. 2வது என்ன, இதை நான் செயல்படுத்தலைனாலும் நான் காத்துக்க முடியாது. உள்ளே இருந்தால் தானே வெளியில் வரும். அப்போ உள்ளே இருந்துச்சு நான் என்ன செய்ய முடியும், கர்த்தருக்கு இதை தான் சொன்னார், நம்ம இதை தான் செய்யணும். எப்போ செய்ய முடியும், காத்துக்கிட்டால் தான் நீ செய்ய முடியுமே தவிர நீ காத்துக்காத என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்போ வசனத்தை இருதயத்தில் இருக்குது, ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இந்த பிரயோஜனம் இல்லை. அந்த வசனம் கவனின்னு அர்த்தம் கற்றுக்கொள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. கவனி அப்படின்றது என்ன என்ன விளக்குறாரு, கற்றுக்கொள்ளும்படி செவியை கவனிக்க செய்கிறார் அப்படின்னு நம்ம ஏசாயா 50 நம்ம கவனிச்சிட்டோம் இல்லையா. ஏசாயா 50 என்ன சொல்றாரு, அதிகாலையில் எழுப்புறாரு, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுவனை எப்படி செவியை கவனிக்க செய்கிறார். 54 இல்லையா. இளைப்படைந்தவனுக்கு தக்க சமயத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் நாவை தந்தரளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளும் போல நான் கேட்கும்படி. அப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு, அப்போ கவனிக்க, என் மகனே என் வார்த்தையை கவனின்னு என்ன அர்த்தம், கற்றுக்கொள். என்ன செய்யணும்னு என்ன பண்ணு, கற்றுக்கோ. என்ன செய்யணும்னு கற்றுக்கிட்டு அவனை அறிவுக்கு வச்சுக்காத, அது அனுபவமாக்கு. இதை 2 செய்யும் போது தான் நீ வசனத்தை இருதயத்தில் காத்துக்க முடியும். நான் கற்றுக்கவும் இல்லை, நான் கை கொள்ளவும் இல்லைன்னா நீ இருதயத்தில் காத்துக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வசனம் அறிவுக்கு இருக்குது, நிறைய பேருக்கு வசனம் அறிவில் இருக்குது. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத எவ்வளோ பேர் வசனத்தை சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாத எவ்வளோ பேர் என்ன செய்வாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாது. ஆனால் அவங்களை என்ன செய்ய முடியாது, அதன்படி வாழ முடியாது. வசனம் தெரியும், வாழ முடியாது. வசனம் தெரியும். கீழ்ப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சர்ச்சை கட்டும்போது நாங்கள் பாத்ரூம் டோர் எடுக்க போயிருக்கிறோம். ஒரு முஸ்லீமுடைய கடை அது. போனோம், டோரெல்லாம் பேசிட்டு ரேட்லாம் பேசிட்டு சரி நாங்கள் சாயங்காலம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. உடனே அவர் பைபிள் 2 வசனம் சொல்கிறாரு. யார், முஸ்லீம் இஸ்லாமியர் பைபிள் என்ன செய்கிறாரு, 2 வசனம் சொல்கிறார். அப்புறம் கேட்டது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு வசனம் தெரியும் கேட்டால், அப்புறம் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஊழியம் பண்ணியிருந்தேன், இப்பயும் வந்துட்டேன், பட் ஏதோ சம் ப்ராப்ளம், அதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டாம். அதனால் சொல்லிட்டு என்ன ஆகிட்டேன், நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் எங்கே போயிட்டேன், நான் இஸ்லாமியத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவருக்கு என்ன தெரியும், வசனம் தெரியும், ஆனால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுல்ல. வசனம் எல்லாருக்கும் தெரியும், வசனம் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. பிசாசுக்கு வசனம் தெரியுமா, ஏகப்பட்ட வசனம் தெரியும். என்ன சொன்னால் பைபிளில் 3/4 வசனம் உனக்கு தெரியும் இல்லையா. ஆனால் நமக்கு எங்கே அவன் சொல்கிற வசனம் நமக்கு எங்கே எடுக்க தெரியாது. ஆனால் அவனுக்கு கிளியராக சொல்லுவான் இல்லையா. அவன் சொல்கிற வசனத்தை நம்மளால் எடுக்க முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், அவன் கிளியராக வசனம் என்ன பண்ணுவான், வசனம் சொல்லுவான். பைபிள் ஸ்டடி வசனத்துக்கே வசனம் சொல்கிறான் அவன் இல்லையா. வசனத்துக்கே வசனம் சொல்கிறார் இல்லையா. இயேசு தான் வசனம் இல்லையா. அந்த வசனத்துக்கு அவன் என்ன சொல்லுவான், வசனத்துக்கே வசனம் சொல்கிறான் அவன் இல்லையா. வசனத்துக்கிட்டே வசனம் சொல்லுவானா, வசனம் தெரியாதவங்க கூட எவ்வளோ வசனம் சொல்லுவான். இயேசுதான் வசனம், இயேசுதான் வார்த்தை இல்லையா. அந்த வசனத்துக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான், இப்படி எழுதியிருக்கல இதை செய்யுங்கன்னு சொல்கிறான்ல. இது எழுதியிருக்கு எப்படி நீங்கள் செய்யுங்க. வசனத்துக்கே அவன் வசனம் சொல்லுவான்னா வசனம் தெரியாதவங்ககிட்ட எவ்வளோ வசனம் சொல்லுவான். அப்படின்னா வசனம் எல்லாருக்கும் தெரியலாம். நான் சொல்கிறேன் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதான் அவர் சொல்கிறார், என் மகனே என்ன செய், முதல்ல கவனி, கற்றுக்கொள். எது கற்றுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை உனக்கு சொல்கிற வசனத்தை கற்றுக்கொள். 2வது என்ன செய், அதை கைக்கொள். கற்றுக்கொள்றது எதுக்கு, அறிவுக்கு வச்சுக்காத, அதை அனுபவமாக்கு. இது அனுபவமாக்கதை என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ளாத ஒரு நபர் சும்மா வெறும் காதில் மட்டும் நம்ம கேட்டுட்டு போனோம்னா அந்த வசனம். இப்போ நான் சொன்னேன், இப்போ நேற்று பண்ண பிரசங்கம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க.
நேற்று பண்ண பிரசங்கத்தை இன்றைக்கி உங்களுக்கு பார்த்து நேற்று என்ன பிரசங்கம், என்ன தலைப்பில் பேசணும், என்ன வசனத்தை சொன்னோம், அதுக்கு என்ன திசை சொன்னோம், எத்தனை ஆசீர்வாதம் சொன்னோம் சொல்லுங்கன்னு சொன்னால் முழு பிரசங்கத்தை சொல்லனா கூட அவுட்லைனாவது எவ்வளோ பேர் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த தலைப்பு, இந்த வசனம் ரேமா வசனுக்கு இதை இது ஆதார வசனமாக எடுத்தீங்க, இந்த வசனத்தை பிறகு இந்த வசனம் சொன்னீங்க, இவரை நீங்கள் எடுத்துக்காட்டா சொன்னீங்க, இதில் 3 இந்த 5 ஆசீர்வாதத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அவுட்லைனாவது இன்னைக்கு எவ்வளோ பேர் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாம் தானே உட்காந்து கேட்டாங்க. என்ன விஷயம்னா கற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக கேட்கல, அதான் பிரச்சனை. எப்படி கேட்டால் காதில் கேட்டோம் ஒழிய, ஆனால் என்ன செய்யலை, இதை கற்றுக்கொள்ளணும், இது எப்படி கற்றுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்கிற விதமாக பார்க்குறதுக்கும் சாதாரணமாக பார்க்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது இல்லையா? அம்மா ரசம் வைக்கிறாங்கன்னா பாப்பா பாருன்னா அதோடைய தெரியும் எனக்கு, வெங்காயம் தட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிச்ச உடனே புளியை கடிச்சு ஊற்றி தக்காளி கடிச்சு ஊற்றினா ரசம் வந்துருச்சு, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு பார்க்குற பிள்ளையும் இருக்குது. என்னென்ன செய்கிறாங்க, எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பக்கம் நின்று பார்த்துட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுற பிள்ளைகளும் இருக்குது. இதுதான் பாதிச்சு, அதுதான் பாதிச்சு, சரியா? இது வைக்கிற ரசத்தை வாயில் கூட வைக்க முடியாது, அது வைக்கிற ரசத்தை விரும்பி சாப்பிட்லாம் இல்லையா? 2 ரசம் தான் வைக்கிறதுங்க, 2 ரசம் தான் வைக்கிறதுங்க. என்ன விஷயம், கற்றுக்கொண்டு செய்வதற்கும் கற்றுக்கொள்ளாமல் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு கேர்லெஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சர். ஏன் மோசையால் பேச வேண்டிய ஆள் ஏன் அடிச்சிட்டாரு? ஏற்கனவே சொன்னார்ல, கோலை எடு, அப்பயே சொல்லிட்டீங்க, கோலை எடு, போனால் பட்டுன்னு மழையை அடி தண்ணி வந்துடுன்னு சொன்னீங்க, போனால் மழையை பட்டுன்னு அடிச்சிடாரு, அவ்வளோதான். ஏன்னா சார் கேர்லெஸ், என்ன விருப்பம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ என்ன செய்ய விரும்புகிறாரு? ஏற்கனவே யாத்திராகம் 17 சொன்னார், கோலை எடு, மழையை அடி, என்ன வந்துடும், தண்ணி வந்துடும். இப்போ என்ன 20 சொல்கிறாரு, கோலை எடுன்னு சொன்னால் என்ன புரிஞ்சு போச்சு? இப்போ நான் சங்கீதம் 1 நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ சங்கீதம் 1 எடுங்கன்னு சொல்கிறேன், என்ன சொல்லுவீங்க? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாம் அப்படி சொல்கிறீங்கல்ல, எதை வச்சு? சங்கீதம் 1 அதானே, சங்கீதம் 1 அதானே இல்லையா? சங்கீதம் 23 கர்த்தர் என்னை மேய்ப்பராக இருக்கிற உடனே சொல்கிறேன்ல, எதை வச்சு? அதானே சொல்ல போகிறீங்க இல்லையா? இப்போ மோசை என்ன சொல்கிறாரு, மோசை கோலை எடு, மலையாடி, கோலை எடு மலையாடி, அவ்வளோதான். அவர் சொல்லிட்டாரு, அவர் ஆரம்பிச்சு அவர் முடிச்சிட்டாரு. ஆனால் அடுத்துக்கப்புறம் என்ன சொன்னார் ஒரு காதில்? எனக்கு இதான் சொல்ல போகிறீங்க, இதுதான் சொல்ல போகிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ப்ராப்ளம். என்னது? கேர்லெஸ். இப்படி தான் சொல்ல போகிறாரு, இதை தான் சொல்ல போகிறாரு, ஆனால் அவர் மாற்றிட்டார். பார்த்தியா, இப்படி தான் சொல்ல போகிறான்னு இவர் நினச்சார், ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? நீ இப்படி செய்வேன்னு தெரிந்தால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாற்றிட்டேன். பார்த்தியா, அவர் பிளானை மாற்றிட்டார். பார்த்தியா, வேணாய் போச்சு, மொத்தமாக போயிடுச்சுல்ல, மொத்தமாக போயிடுச்சுல்ல. சனிக்கிழமை சொன்னோம், அனைத்தையும் செஞ்சாதான் முன்னேற்றம் இல்லையா? சாரி, வெள்ளிக்கிழமை சொன்னோம், அனைத்தையும் செஞ்சாதான் முன்னேற்றம். ஒன்றை விட்டால் கூட போச்சு, ஒன்றை தான் விட்டார் மோசே, ஒன்றை தான் விட்டார் ஆரோனு, ஒன்றை தான் விட்டார் இல்லையா? அந்த ஒன்றை விட்டது எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்தீங்களா? அந்த ஒன்று விட்டது எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. இன்னைக்கு ஒன்று தானே அந்த ஒன்றை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினச்சிட்டோம் இல்லையா? பேதல் நினைக்கிறேன் 9 கை கொண்டு 1 விட்டால் கூட நீ மொத்தத்தையும் அவுட்டு. 9 கை கொண்டு 1 விட்டால் கூட மொத்தமாக அவுட்டு இல்லையா? பிள்ளை எக்ஸாம் போதுங்க, 5ல் பார்த்தா 100 100 100 100 100 இல்லையா? 1ல் மட்டும் 34. என்ன செய்ய? 5 சப்ஜெக்டில் 100ங்க. அதில் எஸ், அதில் எஸ், அதில் எஸ், அதில் எஸ், இதில் மட்டும் நோன்னா 5ல் எஸ் இல்லையா? 5ல் 100க்கு 100 100க்கு 100 100க்கு 100 100க்கு 100. ஆனால் 1ல் 34. என்ன செய்ய? சரி, இந்த பிள்ளை பாவம் 5 சப்ஜெக்ட் சென்டம் எடுத்திருக்க, என்ன செய்யலாம்? சரிம்மா நீ பாஸ் போ அப்படி சொல்லுவானா? நீ அந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் 1000 முறை எழுதினா கூட சரி, 35 எடுத்தால் தான் நீ பாஸ் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்ய விரும்புகிறோம்? கற்றுக்கொள்ள விரும்பு. நீ கற்றுக்கொள்ளலைன்னா நீ கை கொள்ள முடியாது, கை கொள்ளலைன்னா நீ காத்துக்க முடியாது. கற்றுக்கொள்ளலைன்னா நீ கை கொள்ள முடியாது, கை கொள்ளலைன்னா காத்துக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்கொள்ள எவ்வளோ பேர் என்ன செய்ய விரும்பலை, இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியலல்ல. ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டவங்க அதை கண்டினியூ பண்ணாமல் போனதுனால எவ்வளோ பேர் என்ன செஞ்சாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. மட்டும் வெறும் அறிவுக்கு மட்டும் கற்றுக்கிட்டா கதை நடக்காது. கற்றுக்கொண்டதை காற்றுக்கொள்ள வேண்டுமானால் கவனி, கேட்கறத கற்றுக்கொள்ளனா கவனி, கை கொள்ளு, 2 செஞ்சுட்டுனா நீ காத்துக்கலாம். இதை என்னைக்கு நீ காத்துக்கிறையோ அது வரைக்கும் எந்த தீங்குனுக்கு அவனை காத்துக்குவேன்.
பட் இதை நான் உனக்கு சொல்கிற வார்த்தையை நீ என்னைக்கு அசால்ட்டாக நினச்சி இல்லை கேர்லெஸ்ஸாக நினச்சி அப்படி தான் வர சொல்லிக்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க, இதுதான் சொல்கிறாங்க அப்படி அசால்ட்டாக நீ விடுவன்னா உனக்கு வருகிற தீமையை கர்த்தர் கண் கூட பார்த்துக்கிட்டு இருப்பாரே ஒழிய அந்த தீமை உனக்கு அணுகாம கதை தடுக்க ஒரு நாளும் முயற்சி பண்ண மாட்டார். வேதனை அடிப்படையை நான் சொல்கிறேன். இப்போ ஆதாம சொன்ன ரேமா சொன்ன ஆதாமுக்கு என்ன சொன்ன வார்த்தை என்ன? அது ஆதாமுக்கு மட்டும் பர்சனலாக சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? இதை நீ செய்யக்கூடாது. அவன் என்ன செஞ்சுட்டு போட்டோம், பட் நீ செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது. என் மனைவி செய்ய அவன் செஞ்சுட்டு போட்டோம், நீ செய்யக்கூடாது. பட் நாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை நான் செய்யாமல் காத்துக்கிட்டான் என்ன தேவன் காத்துக்குவார். என்னை செய்யணும் சொல்கிறத நான் செஞ்சு என்னை செய்ய வேணான்னு எனக்கு சொல்கிற வார்த்தையை நான் பத்திரமா காத்து அதை அப்படியே நான் கை கொண்டு நடந்துட்டேன்னா என்னை கற்று என்ன செய்ய விரும்புகிறார்? காக்க விரும்புகிறார் இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருக்கு ஆதாமுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் உருவாக்கப்பட்டார். 3ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஆதாமுக்கு என்ன ப்ராப்ளம்? 3ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஆதாமுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் கிடையாது இல்லையா? கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, வருத்தம்னா என்னன்னு தெரியாது, வெயிலுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, குறைவுன்னா என்னன்னு தெரியாது. எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல், எந்த பாடுமே இல்லாமல், எந்த உபத்திரமே இல்லாமல் எப்படி வாழ்ந்தாரு? அருமையாக வாழ்ந்தார், ஆசீர்வாதமாக வாழ்ந்தார், மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஏதேனாலே மகிழ்ச்சி, ஏதேன் அப்படின்னாலே மகிழ்ச்சி அப்படிதான் அர்த்தம். ஏதென்ற பேருக்கு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஏதேன் அப்படின்னாலே மகிழ்ச்சி. ஏதென்ற பேருக்கு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சின்னு அர்த்தம். எங்க இருக்கிறாரு? இவருக்குள்ள மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவரே மகிழ்ச்சிக்குள்ள தான் இருந்தார். ஆதாம் எங்க இருக்கிறாரு? ஆதாமுக்கு உள்ள மட்டும் மகிழ்ச்சி இல்லை, ஆதாம் எங்க தான் இருக்கிறாரு? மகிழ்ச்சிக்குள்ள தான் ஆதாமே இருக்கிறார். புரியுதா சொல்றது? மகிழ்ச்சிக்கு உள்ளதான் யாரே இருக்கிறாரு? ஏதேன்னா மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்குள்ள தான் யாரே இருக்கிறாரு? அவரே இருக்கிறார். மகிழ்ச்சிக்கு உள்ள மகிழ்ச்சியில மூழ்கி போய் இருக்கிறார். என்ன சொல்றேன்னா மகிழ்ச்சியில மூழ்கி போய் இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியில மூழ்கி போய் இருந்தவர் 4ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கம் எப்படி ஆரம்பிக்குது? 4ஆம் அதிகாரத்தினுடைய பேசிக் எப்படி ஆரம்பிச்சு வருது? 4ஆம் அதிகாரத்தில் அந்த குடும்பம் சந்திக்கிற பிரச்சனையை பார்த்தீங்களா? 4ஆம் அதிகாரத்தில் குடும்பத்தை பிரச்சனை இருக்குதா? 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த குடும்பத்தை எந்த பிரச்சனையுமே இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் ஒட்டுமொத்த பிரச்சனை அங்கே தான் நடக்குது இல்லையா? ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டு போகிறான், ஒரு பிள்ளை சாகப்பட்டு போகிறான். ஆக மொத்தம் என்ன? குடும்பமே பொண்ணுலாம் போயிடுச்சு இல்லையா? இப்போ தேவன் எங்கே தான் இருக்கிறாரு? அங்கே தானே இருக்கிறாரு. ஏன் அந்த கர்த்தர் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாரு? நீ காத்துக்கல, நான் உனக்கு காத்துக்கல. நீ என்ன காத்துக்கல, நான் உனக்கு சொன்னது என்ன? நான் உனக்கு சொன்னதை நீ காத்துக்கல, உனக்கு வர்ற தீமையை நான் காத்துக்கல. நான் சொல்றதை நீ காக்காத வரைக்கும் நாலு கொஞ்சம் படிச்சுட்டு பார்க்கலாம். நாளை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். ஆதியாக 4 ஆதாம் அறிந்தான் என்றால் ஆபேலை பெற்றான், மேய்க்கிறவனாக இருந்தான், பயிரிடுகிறவனாக இருந்தான், கொண்டு வந்தான். கொண்டு வந்தான். இப்ப கர்த்தர் அங்க தானே இருக்கிறாரு. கர்த்தர் அங்க தானே இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் மட்டும் தான் 2 பேர் நிக்கிறாங்க. இப்ப ஆதாம் கூட முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரா? ஆபேல் முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரா? காயின் முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரா? இப்ப கர்த்தர் கண்ணுக்கு முன்னாடி இருந்தா நமக்கு வர தீமையை தடுக்கிறோமா தடுக்க கூடாதா? அடுத்த வசனம் இப்ப எது வர அனுமதிச்சிட்டாரு? எரிச்சல் உள்ள வந்துச்சு இல்ல? இப்ப எரிச்சல் வந்ததை ஆண்டவர் தடுத்துருக்க கூடாதா? இந்த கோபம் வந்துச்சு, இந்த கோபம் என்னவோ மாறும்போது கொலை செய்ய போறான். இதெல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும்ல, இவனுக்கு வேணா கூட தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவர் கிளீனா தெரியும்ல. எரிச்சல் வந்துச்சு, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தனியாக என்ன செய்யறான்? ரகசியமாக தனியாக கொண்டு போயிட்டு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி இவ்வளோ காரியம் நடக்க போதில்ல. இது ஆதாமுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், காயினுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆபேலுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியல. இப்போ அவரை கேட்கணும், ஏங்க நீங்கள் தானே அந்த பிள்ளைகளை கொடுத்தீங்க? ஆமாம் நான் தான் கொடுத்தேன். இந்த பிள்ளை இப்படி சாகுறானை பார்த்துட்டு கம்முனுக்கிறீங்களே, பரவாயில்லையா? உன்னை ஆராதிக்கிற வழக்கம் யாரு? ஆபேல் யாரு?
கர்த்தரை ஆராதிச்சவன் பைபிள் சொல்கிறார் இல்லையா? புதிய வரும்போது கர்த்தரை அவன் ஆராதிச்சான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போ நல்ல ஓகே பிரியமானவனாக வாழ்ந்து அவன் சாகரான பரவாயில்லைங்களா? இதை தடுக்கக்கூடாதா? நீங்கள் அப்படி கேட்கலாம் தானே. இப்போ ஆபேல் கொல்லப்படுறதா ஆண்டவர் தடுக்கலாமல் தடுக்கக்கூடாதா? தடுக்கலாம்ல. இப்போ கேட்கலாம்ல, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு மட்டும் தான் காணிக்கை கொண்டு வந்தான், ஆலயத்தானே வந்தான், ஆலயத்தில் வந்தானா ஆராதிச்சவாச்சு, உங்களால் புகழப்பட்டமாச்சு, உங்களை அப்செட் பண்ணமாச்சு, நீங்களே அவனை பார்த்து வெரி குட் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவனை பாராட்டினீங்கல்ல, உம்மால் பாராட்டப்படுறோம் பட்சிக்கப்பட்டு போகிறான்னு, இதை நீங்கள் தடுக்கக்கூடாதா அப்படின்னா கதை என்ன சொல்கிறாரு? நான் தடுக்கலை. ஏன் தடுக்கலை? அவனை காக்கக்கூடாதான்? அந்த காயின் கையில் அவனை காத்துக்க கூடாதான்? இந்த காயினால் ஒரு தீங்கு அணுக அவனை காக்கக்கூடாதான்னா காக்க மாட்டேன். ஏன் காக்க மாட்டேன்? அவன் என்ன காத்துறான், நான் அவனை காக்கல, அவ்வளோதான். நாம் தேவனை காத்துக்கொள்ளாத வரைக்கும் கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தரை நம்ம காத்துக்கொள்ளாத வரைக்கும் எவ்வளோ துக்கப்பட்டிருப்போம், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம். ஒரு பிள்ளை இருந்த 2 பிள்ளை, ஒரு பிள்ளை சபிக்கப்பட்ட போது ஒரு பிள்ளை சத்திய போச்சு. இந்த 2 பிள்ளைகள் நினச்சி எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். இப்போ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே முதல் மனுஷன் நீங்கள் தானே உருவாக்கினீங்க இந்த ஆதாம, இவனுக்கு வேதனை வராமல் தடுக்கக்கூடாதா? இவன் கஷ்டப்படாமல் தடுக்கக்கூடாதா? இந்த குடும்பத்தில் பிரச்சனை தடுக்கக்கூடாதா? இதை நீங்கள் காக்கக்கூடாதா? நீங்கள் தானே சொன்னீங்க 91 உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது போல் 10000 பேர் விழுந்தாலும் தீங்கு உன்னை அணுகாமல் காப்பான்னு சொன்னீங்கல்ல, ஏன் அவனை காக்கலை? அவன் என்ன காக்கலை, நான் அவனை காக்கலை. அவன் என்ன காக்கலை, நான் அவனை காக்கலை, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஈசபால் சொல்லிட்டு போயிட்டேன்ட்டார். ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன ஆண்டவர் ஏன் அவனை காக்கல? நீங்கள் உடனே சொல்லுவார், அவன் என்ன காக்கலப்பா, நான் அவனை காக்கலை, அவ்வளோதான். அவன் என்ன காக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன தீங்கு வச்சுன்னு கோயில் அவனை ஆதாம கூப்பிட்டேப்பா, நான் சொல்கிறேன், நான் சொன்னதை காத்துக்கிற வரைக்கும் உனக்கு என்னப்பா பிரச்சனை வந்துச்சு, எதனா ஒன்று சொல்லுப்பா பார்க்கலாம். அவன் மனைவி கூட்டியம்மா 2 பேரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன 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 உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு என்ன போராட்டம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆதாம அவளை என்ன சொல்லியிருப்பாங்க? இதை நான் ஒன்று சொல்லியிருப்பாங்களா? ஒன்றை கூட சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இப்போ அடுக்கிறாங்கல்ல பிரச்சனையே. இந்த பிரச்சனை இவன் இப்படி பேசுகிறான், அவன் அப்படி பேசுகிறான், அவன் அப்படி திட்டனா, அவன் அப்படி திட்டனா இல்லையா? கணவன் என்ன சொல்கிறாங்க இப்போ? கணவன் என்ன சொல்கிறான் இப்போ? இவன் இப்படி திட்டினா, அவன் இப்படி திட்டனா, அவன் அப்படி பேசினான், அவன் அப்படி பேசினா இல்லையா? இவன் பார்த்தா இவன் அடித்தான், அவன் கொன்னே போட்டான், இவன் சபிக்கப்பட்டு பண்ண, அவனை துரத்திட்டாரு. அப்பனை துரத்தினா மகனை துரத்திட்டார் பாருங்களேன் இல்லையா? அப்பனை ஒரு இடத்துல இருந்து துரத்தினார் இல்லையா? அப்பனை ஒரு இடத்துல இருந்து என்ன செஞ்சார்? துரத்தினார் இல்லையா? மகனை அடுத்த இடத்துல துரத்தினார் பாருங்களேன். அப்பனுக்கு வந்து அதே பிரச்சனை யாருக்கு வருது? மகனுக்கு வருது பாருங்களேன் இல்லையா? மகனுக்கு வந்து அதே பிரச்சனை லாமேக்குக்கு வருது பாருங்களேன். அப்படி என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஏதனை விட்டு துரத்தினார் இல்லையா? காயின் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல துரத்துறாரு பாருங்களேன். நிலையற்று நீ அழைக்கிறவனாக இருப்பார் அப்படின்னு அந்த இடத்த விட்டு அப்படி துரத்திட்டாரு பாருங்களேன். மகனுக்கு அப்பனுக்கு என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை யாருக்கு? சொல்றது புரியுதுங்களா? அப்பனுக்கு என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை யாருக்கு? பிள்ளைக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிள்ளைகள் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு தெரியல இன்னும். ஆதாமுக்கு நடந்த அதே பாதிப்பு யாருக்கு வந்துச்சு? காயினுக்கு வந்துச்சு பாருங்க. ஆதாமுக்கு வந்த அதே பாதிப்பு யாருக்கு வந்துச்சு? காயினுக்கு வந்துச்சு பாருங்க. ஏன்? அப்பனை துரத்தினாரு, அதே துரத்துல யாரை துரத்துறாரு? மகனை துரத்துறாரு பாருங்க. அப்ப அந்த பாதிப்பு யாருக்கு வர வாய்ப்பு இருக்கும்? நமக்கு வர அதே பாதிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வருவதற்கு பாதிப்பு கவனிச்சா தப்பிச்சிடலாம். கவனிக்காம விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு வர அதே பாதிப்பு உன் பிள்ளைக்கு வரும், நமக்கு வர அதே பாதிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வரும். தப்பு வைக்கணும்னு சொன்னா கவனமாயிரு, தப்பு வைக்கணும்னு சொன்னா விழிப்பாயிரு. விழிப்பா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் ஆதாம் மட்டும் விழிப்பதை என்ன பண்ணியிருக்கலாம்? கொஞ்சம் ஆதாம் விழிப்படைந்து என்ன பண்ணியிருக்கலாம்? கொஞ்சம் ஆதாம் விழிப்படைந்து என்ன பண்ணியிருக்கலாம்? அவனையாவது காப்பாற்றிக்கலாம் இல்லையா? இப்போ இவன் விழிப்படைந்தான், இவனும் போயிட்டான், அவனையும் விட்டுட்டான். பார்த்தீங்களா? எல்லாமே போயிடுச்சு. பார்த்தியா? இப்போ குடும்பமே போயிடுச்சு இல்லை? இந்த குடும்பமே போயிடுச்சு இல்லை? ஒரு பக்கம் இருக்கிறான், ஒரு பக்கம் இருக்கிறான், அந்த போல ஒரு பக்கம், அந்த போல ஒரு பக்கம். குடும்பம் எப்படி இருக்கு? அப்படி செதறிப்பா கிடக்கலையா? ஏன் செதறிப்பா இருக்கு? நீ காத்துக்கல, அவர் காத்துக்கல. நம்ம காத்துக்காத வரைக்கும் கர்த்தர் நம்மளை காக்க மாட்டார். ஒரே வார்த்தை முடிக்கிறேன். நீ அவரை காத்துக்கிட்டான், அவர் உன்னை காப்பார். நீ அவரை காக்கலனா அவர் உன்னை காக்க மாட்டார். நீ எதை காக்கணும்? உனக்கு சொல்ற வார்த்தையை மட்டும் காத்துக்கும். எவள் செஞ்சா செஞ்சு போட்டுங்க. அவன் செய்யறான், நீ செய்யாத. அவன் செய்யணும் அர்த்தமா என்ன?
அவன் பார்த்தான், ஆமாம் அவன் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கிறான், அவன் நல்லா இருப்பான், நீ நல்லா இருப்பியா? அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், செவர் செய்கிறார், அவர் செய்கிறாரு, நீ செய்யலாமான்னு பாரு, நம்ம செய்யலாமான்னு அதை பாரு. அடுத்தவன் செய்கிறாங்க, அவன் செஞ்சுட்டு போட்டோம், நம்ம செய்யலாமா? அவங்க பண்ணுறாங்க, நம்ம நானும் பண்ணுறேன், அவங்க பண்ண அடுத்தவன் இருக்கா என்ன? உனக்கு பண்ணணும் உனக்கு சொல்லியிருக்கிறாரா? உனக்கு ரேமா என்ன பண்ண வேணாம் இல்லையா? அவன் வேணா செஞ்சுட்டு போட்ட, நீ செய்யாத. அவன் என்ன காத்திருக்கணும்? இல்லை, எனக்கு கத்த சொல்லியிருக்காரு இதை செய்யக்கூடாதுன்னு, நான் செய்ய மாட்டேன். அப்படி இருந்தியா? அடுத்தவன் செய்யறதை பார்த்து நமக்கு ஆசை வந்துடுச்சு இல்லை? அடுத்தவன் செய்யறதை பார்த்து, அவன் செய்யறதை பார்த்து நமக்கு இவனுக்கு ஆசை வந்துடுச்சு இல்லை? பார்த்தா ஆமாம் அவன் சாப்பிட்டா நல்லா இருக்கா, அப்போ நாமளும் என்ன செய்யலாம்? சாப்பிட ஆசை வச்சு. உனக்கு என்ன சொன்னார்? உனக்கு வேணான்னு தானே சொன்னார். உனக்கு வேணும் தான் சொன்ன, ஆசை வந்தா உனக்கு வேணான்னா விட்டு நில்லு. உனக்கு என்ன சொன்னார் அதை பாரு. நீ அடுத்தவங்க என்ன சொன்னா அது அவனுக்கு சொல்லியிருக்கலாம், சொல்லாம போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. உனக்கு என்ன சொன்னார்? எனக்கு கத்த சொல்லியிருக்காரு, அதான் செய்வேன். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் இதை தான் செய்யணும், இதுக்கு மாற என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. அப்படி ஒரு காத்துக்கிட்ட அனுபவம். இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். எங்க அவங்களாம் பாரு செஞ்சாங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ நமக்கு செய்ய சொல்ற என்ன சொல்லுவான்? இப்போ நமக்கு செய்ய சொல்ற என்ன சொல்லுவான்? அவன்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இப்படி தான் நல்லா தான் இருக்கிறாங்க, நீ அப்படி வேணான்னு சொல்ற, அப்படி சொல்லுவாங்கல்ல. அவனா செஞ்சுருக்கிறானா, நல்லா தான் இருக்கிறான், நீ செய்யப்பா, ஏன் நீ கஷ்டப்படுற, அப்படி சொல்லுவாங்கல்ல. நம்ம என்ன சொல்லணும்? அவன் செய்யலாம், எனக்கு செய்ய வேணான்னு எனக்கு சொல்லியிருக்கிறார், காத்துக்கிட்டியா? இதை நீ என்னைக்கு காக்கிறையோ அன்னைக்கு கத்த உன்னை காப்பார். இதை என்னைக்கு நீ காக்காம விடுறையோ அன்னைக்கு 1000 துன்பம் வந்தாலும் கத்தர் பார்த்துட்டு சைலண்டா. கத்தருக்கு தான் காணிக்க கொண்டு வராங்க, ஆலயத்தில் தான் நடக்குது ரெண்டும் இல்லையா? காணிக்க கொண்டு வந்தாங்க, கத்தருக்கு காணிக்க கொண்டு வந்தாங்க இல்லையா? கத்தர் இருக்கிற இடம் தான் பரலோகம், ஆலயம், அப்படி வச்சுக்கலாமா? இப்போ ஆலயத்தில் என்ன நடக்குது? எரிச்சல் எங்கே நடக்குது? ஆலயத்தில். சண்டை எங்கே நடக்குது? ஆலயத்தில் இல்லையா? அவனை கொல்லணும்னு பிளான் எங்கே நடக்குது? ஆலயத்தில் இல்லையா? கொள்றதை கூட்டும் போகிறது எங்கே நடக்குது? ஆலயத்தில். எல்லாமே எங்கே தான் நடக்குது? அப்போ அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இல்லையா? காணிக்கை கொண்டு வந்தாங்கல்ல, கத்த தானே கொண்டு வந்தாங்க. இப்போ கத்த தானே பார்த்தாரு, சரிப்பா ஓகே இந்த காணிக்கை எங்கே போய் இந்த காணிக்கை அப்படி ஓரம் அப்படி சொல்லிட்டார்ல. கத்த மட்டும் தான் நடக்குது. அப்படி ஓரம் வையணும்னு அவன் எரிச்சலாச்சு இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் தானே கேட்குறாரு, ஏன்ப்பா டென்ஷன்? அவன் கேட்டார் தானே, ஏன் டென்ஷன் ஆகுறான்னு கேட்டீங்களா? அந்த டென்ஷனை தடுக்கக்கூடாதா? ஏன் எரிச்சல் அடைகிறன்னு கேட்டீங்கல்ல? காயினி நன்மை செஞ்சவனுக்கு மேன்மையில கேட்டீங்கல்ல? இதெல்லாம் கேட்டீங்கல்ல? ஏன் அவனை கொல்லாம தடுக்கலாம்ல? ஏன் தடுக்கல? ஒரே வார்த்தை தான், அவன் என்ன காத்துக்கல, நான் அவனை காக்கல. அப்ப என்ன காத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன்? என்ன அவன் காத்துக்கிட்டா நான் அவனை காப்பேன். நான் அவனுக்கு என்ன அவன் காக்கலனா நான் அவனை காக்க மாட்டேன். இனி கத்தவனை காக்க விரும்புறீங்களா? தீங்கு அணுகாம காக்க விரும்புறீங்களா? அவரை நீங்க காத்துக்கோங்க. அவரை நம்ம காத்துக்கிட்டா அவர் நம்மளை காக்கிறார் இல்லையா? அவ காயினையும் காக்கல, ஆபேலையும் காக்கல இல்லையா? காயினையும் காக்கல, ஆபேலையும் காக்கல, ஆதாமையும் காக்கல, ஏவாளையும் காக்கல இல்லையா? மகிழ்ச்சியை விட்டு துரத்தினார். இனி மகிழ்ச்சி அவனுக்கு மகிழ்ச்சி விட்டு துரத்தினா அப்புறம் ஏது மகிழ்ச்சி? சந்தோஷத்தோடு வெளியே துரத்திட்டார், அப்புறம் எப்படி சந்தோஷம்? நம்ம சந்தோஷத்தை பார்க்கவே முடியல. பார்த்தீங்களா? சந்தோஷத்தோடு வெளியே துரத்தினார், சந்தோஷத்தை பார்க்கவே முடியல. பார்த்தீங்களா? மகிழ்ச்சி விட துரத்தினார், மகிழ்ச்சியை பார்க்க முடியல. பார்த்தீங்களா? நடக்கிறதெல்லாம் என்னது? வேதனை. நடக்கதான் என்னது? கஷ்டம். நடக்கதான் என்னது? வருத்தம். நடக்கதான் என்னது? ஓயாம கண்ணீரை வச்சுட்டார். பார்த்தீங்களா? ஏன்? மகிழ்ச்சி விட துரத்திட்டார்ல, அப்புறம் இதுக்கு மேல மகிழ்ச்சி அது உனக்கு? அவன் ஏன் துரத்தினாரு? நீ காத்தன அவனை துரத்துறாரு. நீ காக்கல, அவர் உன்னை காக்கல. கர்த்தரை காக்கணும்னா நாம் காத்தா கர்த்தரை காக்க விரும்புகிறார். 3 பேரை சொல்ல நினைச்சேன், உன்னோட சொல்லி முடிக்கிறேன். நம்ம அவரை காத்துட்டா அவர் நம்மளை காக்கிறான். அந்த நீதிமொழி 4:20 வாசிங்க முடிக்கிறேன். நீதிமொழி 4:20 வாசிங்க முடிக்கிறேன். நீதிமொழி 4:20 வாசிங்க முடிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நீ காத்துக்கிட்டா நான் உன்னை காப்பேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே,
கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனம். இயேசு காத்துட்ட கலக்கமல்ல, கண்ணீரும் கிடையாது. ஆண்டவர் மட்டும் நம்மளை காத்துட்டு இருந்தாருன்னா கண்ணீரும் கிடையாது, கலக்கமும் கிடையாது. இன்னைக்கு ஆதாமுக்கும் கண்ணீரும் இருக்குது, கலக்கமும் இருக்குது. கண்ணீரும் இருக்குது, கலக்கமும் இருக்குது. ஏன்? நீ காத்துக்கல. நீ காத்துக்கிட்டா அவர் உன்னை காத்துக்குவார். நாம் காத்துக்கிட்டால் அவர் நம்மை காப்பார். நாம் காக்காத பட்சத்தில் அவர் நம்மளை காக்க மாட்டார். இன்னைக்கு அவர் நமக்கு சொல்ற வார்த்தையை காத்துக்கிறியா? உனக்கு சொன்ன ரேமா லோகோச வேண்டாம் விட்டு, ஆனால் ரேமாவை உனக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையை காக்கிறியோ இல்லையோ, ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தையை காத்துக்கோ. சொல்லப்பட்ட வார்த்தையை காத்துக்கிட்டேன்னா உனக்கு கலக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. சொல்லப்பட்ட வார்த்தையை காத்துக்காத ஒரு நபர் வாழ்க்கையில் கண்ணீரும் இருக்கும், கலக்கமும் இருக்கும். ஏன்னா அவன் காத்துக்கலை, அதனால் கத்தர் காக்கலை. இன்னைக்கு கத்தர் நம்மளை கண்ணீரிலிருந்து காக்கணும், இல்லை கவலை வராமல் நம்ம காக்கணும். கண்ணீர் வராமல் காக்கணும்னா இன்னைக்கு நம்ம அவரை காத்துக்கணும். நீ அவரை காத்துக்கோ, அவர் உன்னை காத்துக்குவார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் காத்துக்காமல் போயிருந்தா எங்களை மன்னியும். காத்துக்காமல் போனது தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம்னா, இவ்வளோ போராட்டங்களுக்கும் காரணம்னா, இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்மை நோக்கி நான் பார்க்குறேன். எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நான் காத்துக்குவேன். அது வாக்குத்தத்தமாக இருக்கலாம், எச்சரிப்பாக இருக்கலாம், கனிந்து கொள்ளுதலாக இருக்கலாம், புத்திமதியாக இருக்கலாம், அறிவுரையாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம். எனக்கு சொல்லப்படுற வார்த்தையை நான் பத்திரமாக காத்துக்குவேன். அந்த வார்த்தையை மீறி நான் அசையக்கூட மாட்டேன். என்னை நம்பி என்னை காத்துக்கோங்கப்பா. என் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாமல் காத்துக்கோங்க. என் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் காத்துக்கோங்க. கண்ணீரும் கவலையும் இல்லாமல் எங்களை காத்துக்கோங்க. கண்ணீரும் கவலையும் இருக்குதுனாலே கத்தர் காக்கலேன்னு அர்த்தம். கண்ணீரும் கவலையும் இருக்குதுனாலே கத்தர் நம்மளை காக்கலேன்னு அர்த்தம். கண்ணீரும் கவலையும் இல்லாமல் இருக்குன்னா கத்தமை காத்துன்னு இருக்கிறா. அந்த கண்ணீர் வராமல், கண்ணீர் இல்லாமல் காக்க. கண்ணீர் எப்போ வரும்? ஏதோ ஒரு தீங்கு வந்தால் தான் கண்ணீர் வரும். ஏதோ ஒன்று நடக்காமல் போனால் தான் கவலை வரும். ஐயோ இது நம்ம நடக்கல, என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு கவலை வரும். அப்போ கண்ணீரும் கவலை இல்லைன்னா, நீ கவலைப்பட அவசியம் இல்லாத அளவுக்கு கத்த செயல்பட்டார்னா உனக்கு கண்ணீரும் கிடையாது, கவலையும் கிடையாது. கவலையும் கண்ணீரும் இருக்குதுனாலே கத்தவனை காக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரும் கவலையும் வாழ்க்கையில் மலிஞ்சு கிடக்குது, நிறைஞ்சு கிடக்குதுனாலே கத்தனை காக்கலேன்னு அர்த்தம். ஏன் என்ன காக்கல? நீ அவரை காக்கல, அவர் உன்னை காக்கல. நீ அவரை காக்கல, அவர் உன்னை காக்கல. அவர் உன்னை காக்கணும்னா முதல்ல நீ அவரை காத்துக்கோ. நீ அவரை காத்துக்கிட்ட அவர் உன்னை காத்துக்குவார். பரிசுத்த பிதாவே, உம்மை காத்துக்க நான் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குன்னு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாங்கள் பத்திரமா காத்து அதை நாங்கள் அப்படியே செயல்படுத்தி ஆண்டவர் நடைமுறைப்படுத்த அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தாரும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்குறோம். கவலையும் கண்ணீரும் இல்லாமல் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீர் இல்லாமல், கவலை இல்லாமல் உடைய பிள்ளைகளை கர்த்தனைங்க காத்துக்கோங்க. கண்ணீர் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி, கவலைகள் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி, கண்ணீரும் கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, இந்த காலை வெளியில் இவங்க கண்ணீரையெல்லாம் கத்த மாற்றுங்கப்பா. கவலைகளையெல்லாம் கத்த மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறாங்களோ, என்னென்ன காரியத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அந்த கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் எல்லாம் கத்தர் மாற்றி போடுங்க. கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாம் கத்தர் மாற்றி போடுங்க. இனி கவலையும் கண்ணீரும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தி இவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கவலையும் கண்ணீரும் இல்லாத ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கோங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. கிருபைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.